மடிச்சுக்கடி நோய் வந்தது. அடுத்ததாக நாங்கள் இந்த மருந்தை அடித்து நாங்கள் முதல் மடிச்சுக்கடிக்க நோய் இல்லாமல் போட்டு அதுக்கு பிறகு 2வது பஸ்ஸில் எரிஞ்சினாங்க. அதுக்கு பிறகு ஒரு மஞ்சள் கவிழன்ற நோய் ஒன்று இதை வந்தது. அதுக்கு திருப்பி நாங்கள் 2வது சொட்டை அடித்து அதில் இருந்து நாங்கள் விடுபட்டு 3வது பஸ்ஸில் எறிந்து. நெல் வயலில் மஞ்சள் நோயா? பெரும்பாலான விவசாயிகள் நெல் வயலில் ஒரு மஞ்சள் நோய் எந்த மருந்து அடித்தாலும் கட்டுப்படுவதில்லை. மஞ்சள் கூடிக்கொண்டே இருக்கின்றது ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு நிறைய பவர்மெண்ட் இருந்து கிடைச்சிருக்கு. அதனால் நோய் பற்றிய விழிப்புணர்வு காணொலியாகவும் மஞ்சள் நோயை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்பதனை, மஞ்சள் நோய் எந்தெந்த காரணியால் வருகின்றது என்பதனை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம் அன்பு விவசாய பெருமக்களே. இப்போ நாங்கள் இந்த காணொலியில் இந்த சீசனில் இந்த சிறுபோகத்தில் இந்த நிலவுகின்ற காலநிலை காரணமாக எந்தெந்த வகையான மஞ்சள் நோய்கள் எங்களோட வயலில் சேரும் என்பதனை பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ நிலவுற அதிக வெப்பநிலையான காலம், சில இடங்களில் அதிகப்படியான மழையான காலங்கள் அப்படியான நிலவி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மஞ்சள் நோயானது நிறைய காரணிகளால் வருது. ஒன்று பாக்டீரியல் நோயாலேயும், மற்றது ஃபங்கஸ் நோயாலேயும், மற்றது நெமட்டோட்டாலேயும், மற்றது பசல குறைபாடு காரணமாகவும் இவ்வாறான மஞ்சள் நோய்கள் கொண்டு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான மஞ்சள் நோய் ஒன்றை பார்ப்போம். அதாவது பாக்டீரியல் லீவ் பிளைட், அது பிஎல்வி என்று சொல்கிறது. பயிரில் இது முக்கியமான நோய். சரியான நேரத்தில் கவனிக்கலைண்டா ஈல்டு ரொம்ப குறையும். இது சாந்தமோனஸ் என்ற பாக்டீரியா மூலம் உருவாகுது. இது இலைவழி ஊடாக உள்ளே சென்று இந்த நோயை உருவாக்குது. இதன் அறிகுறிகள் எப்படி இருக்குமென்னு சொன்னால், ஆரம்ப நிலையில் இலை நுனி இருந்து மஞ்சள் வரி மெதுவாக நீளமாக பரவும். இந்த மஞ்சள் நிறம் அப்படியே தொடர்ச்சியாக பழுப்பு நிறமாக மாறி இலை முழுக்க உலர்ந்து போகும். சரிதானே? இளந்தாவரங்களுக்கு இது பரவியான்னு சொன்னால் திடீரென்று வாடி டப்பன்னு சாகும். சரிதானே? பரவும் சூழ்நிலை எவ்வாறு இருக்கும்? எந்தெந்த சூழ்நிலையில் பரவும் சொன்னால், மழை, காற்று, மற்ற அதிக நைட்ரஜன் உரம் போடுறதாலேயும் அந்த இலைகளில் ஏற்படுற காயங்கள் மூலமும் இது அதிகமாக பரவக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தாக இது எவ்வாறு ஏதேன் விவசாய நிறுவனத்தின் சேதன முறையிலான உற்பத்திகள் மூலம் கட்டுப்படுத்தலாம் என்பதனை, எவ்வாறான பயிற்சியை மேற்கொண்டால் இதை பெறாமல் தடுக்கலாம் என்பதையும் பார்ப்போம். முதற்கட்டமாக எவ்வாறான பயிற்சியை மேற்கொள்றோம் என்று சொன்னால், இதுக்கு எதிர்ப்பு ரகம் கொண்ட நெல் ரகங்களையும் விதைக்கலாம். விதை தொற்று நீக்கம் என்று சொல்கிற விதை தொற்று நீக்கம் எவ்வாறு செய்யணும், ஆர்கானிக் முறையில் எவ்வாறு செய்யலாம்னு சொன்னால், சூடோமோனாஸ் அல்லது பசிலஸ் கல்ச்சரலை யூஸ் பண்ணி விதை தொற்று நீக்கம் செய்யலாம். இவ்வாறு செய்து விதைப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இது அடுத்ததாக ஏதேன் விவசாய நிறுவனம் இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்னு சொன்னால், தாவரத்திலிருந்து புறப்பட்ட பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது தாவர சாறுகளில் இருந்து உருவாக்கப்பட்ட பாக்டீரியல் பங்கஸுக்கு எதிர்ப்பை கொடுக்கின்ற தாவர சாறுகள் மூலம் உருவாக்கப்பட்ட இம்ரா மற்றது ஃபயர் என்று சொல்லப்படுகின்ற 2 மருந்துகள் இருக்கின்றதோ, சேதன முறையில் உருவாக்கப்பட்ட மருந்து. இந்த மருந்தை ஆரம்பத்திலிருந்து பாவிச்சு கொண்டு வரைக்க விவசாயிகளுக்கு இது இந்த நோயிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு விளைச்சலை நாங்கள் பெற்றுத்தரக்கு உறுதி கொண்டுள்ளோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை தந்து குறிப்பிட்ட நோயினை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல ஒரு விளைச்சலை நோக்கி பயணிக்க நாங்கள் எங்களால் செய்ய முடியும் என்பதனையும் இதில் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு ஆக்கபூர்வமான காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.